கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியனருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 12:3. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் கொடுத்த கிருபையினால் தமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கூறி ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியத்துவமான அறிவுறுத்தலை வழங்குகிறார். இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கும் அறிவுரை என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலில் மனப்பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். எந்த ஒரு விசுவாசியும் தன்னைத்தானே அதிகமாக மதிக்கக்கூடாது. தன்னை மற்றவர்களை விட மேலானவன் என்று நினைக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, அன்பு, அறிவு, அதிகாரம் ஆகியவை நம்முடைய முயற்சியின் விளைவு அல்ல. அதை தேவனின் பரிசு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கேட்கிறார். நாம் பெற்றிருக்கும் அனைத்தும் தேவனுடைய பரிசு, அதாவது அவருடைய கிருபையால் நமக்கு கிடைத்தது. எதுவும் நம்முடைய முயற்சியால் அல்ல, தேவன் கொடுத்ததாலே கிடைத்தவை. எனவே பெருமை கொள்ளாமல் தாழ்மையுடன் மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நமக்கு அறிவுறுத்துகிறார். தேவன் அகந்தைக்காரரை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையானவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் அவருடைய நேரத்திற்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். மனிதர் தன்னைத்தானே உயர்த்தினால் அது அகந்தையாக மாறி வீழ்ச்சிக்கே வழி வகுக்கும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை என்று நீதிமொழிகளும் நமக்கு அறிவுறுத்துகிறது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீதியுடனும் இரக்கத்துடனும் தாழ்மையுடனும் அமைந்திருக்க வேண்டும். நாம் எதையும் தேவனின் கிருபையால் தான் பெறுகிறோம் என்பதை மறந்துவிடாமல் தாழ்மையாக இருக்க வேண்டும். தேவனோடு நடக்கும் பொழுது தாழ்மையே முக்கியமான பண்பு என்பதே இங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று சொல்வதை கவனியுங்கள். ஒருவன் தன் இயல்புகளை அறிந்து தேவன் அளித்த வரங்களை பயன்படுத்த மிதமான மனப்பாங்குடனும் தாழ்மையுடனும் இருக்க வேண்டும். விசுவாசிகள் தங்கள் அழைப்பையும் கடமைகளையும் அறிந்து அதற்கேற்ப நடக்க வேண்டும்.
தம்மை உயர்த்தி கொள்வதும் மற்றவர்களை தாழ்த்தி கொள்வதும் தவிர்த்து கொள்ள வேண்டும். 3வது, தேவன் அளித்த விசுவாசத்தின் அளவுப்படி நடக்க வேண்டும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நியமித்த அளவாக விசுவாசத்தையும் கிருபையையும் கொடுத்திருக்கிறார். ஒருவர் மற்றவரைப் போல இருக்க முயற்சிக்க கூடாது. தேவன் அளித்த அளவின்படி செயல்பட்டு அதிலே திருப்தியுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கும் தாளந்துகளை குறித்து பொறாமையோ எரிச்சலோ அடையாமல் தமக்கு கொடுத்திருக்கும் கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்றும் பவுல் அறிவுறுத்துகிறார். ஒருவர் மற்றவர்களை உயர்ந்தோ தாழ்ந்தோ மதிக்க வேண்டாம். தாழ்ந்தவர்களோடு நட்பு வைத்து கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும். நாம் எல்லாம் தேவனின் கிருபையினாலே நின்றிருக்கிறோம் என்ற உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும். தாழ்மை, தட் இஸ் ஹியூமிலிட்டி, சாந்தம் அதாவது ஜென்டில்னஸ், நீண்ட சகிப்புத்தன்மை அதாவது பேஷன்ஸ் ஆகியவை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான பண்புகள். பெருமை கொள்ளாமல் மற்றவர்களை சகித்து கொண்டு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் சுய கணிப்பில் சமநிலை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளும் வசனம். ஒரு விசுவாசியாக தேவன் அளித்த கிருபையையும் விசுவாசத்தையும் பொறுத்து தாழ்மையுடன் தெளிவாக சிந்தித்து நடப்பது தேவனுக்கு பிரியமானது. தாழ்மையுடன் தெளிவான சிந்தனையுடன் தேவன் அளித்த அழைப்பின்படி நடப்போமாக. இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தாழ்மையாக இருக்க வேண்டும். தேவனே நம்மை உயர்த்த வேண்டும். மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும். எல்லாம் தேவனின் கிருபையாலே கிடைத்ததாக எண்ணி நன்றி கூற வேண்டும். எந்த ஒரு நல்ல விசுவாசியும் தன்னைத்தானே மிகைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மாறாக தாழ்மையுடன் தெளிவாக சிந்தித்து தேவன் அளித்தவைகளை பயன்படுத்தி அன்போடு வாழ வேண்டும். நம் வாழ்வில் இந்த வசனங்கள் செயல்படட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.